பல நேரத்துல நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய காது கேக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் கேட்காத காது இருக்குது சர்ச்சுக்குள்ள. 2வது கேட்டாலும் செய்யாத காது இருக்குது. 3வது தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற காது இருக்குது. ஆவியானவர் பேசுறாரு, கேட்கிறோம், தேவ சித்தம் தெரியுது. இதோட கூட சர்ச்சு என்ன ஆயிடுது? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தியான இடத்துக்கு வந்துடுது. ஆமா, கர்த்தர் எங்களோட கூட பேசுறாரு, ஆண்டவர் சில காரியங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்களுக்கு கேட்டுச்சு, ஆண்டவர் இன்னைக்கு என் கூட பேசினாரு, நல்லது, இல்லைன்னு சொல்லல. இதை தாண்டி உங்கள் காதுகள் இன்னும் கொஞ்சம் காரியங்களை கேட்க வேண்டி இருக்கு. எதை கேட்கணும் தெரியுமா? வானத்தில் இருக்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்குன்னு வெளிப்படுத்திருக்கிற காரியத்தை கேட்கணும். மின்னல் தோன்றும் பார்க்கணும், தரிசனத்தை பார்க்கணும். அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க சும்மா இந்த கீழேயே உட்காந்துட்டு உழண்டுகிட்டே இருந்தீங்க, அப்படியே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போனதோட அவங்க ஆவிக்குரிய கடமை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு திருப்திக்கு வராங்க. இதே மாதிரி இன்னும் சத்தம் இருக்கு. இதே மாதிரி என்ன செய்யுது? இன்னும் சத்தம் இருக்கு. அது என்ன சத்தம் தெரியுமா? வானத்துல உள்ள கர்த்தருடைய வெளிப்பாடு. இது அவருடைய மினிஸ்ட்ரிக்கு தேவையான வெளிப்பாடு. சில நேரத்துல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான வெளிப்பாடு உங்க காதுகள் கேட்குது. இதையும் தாண்டி இன்னொன்னு கேட்கணும். இது தெரியுமா? கர்த்தருடைய ரகசியம் மேல இருக்கு. அதை கர்த்தர் யாருகிட்ட பேச விரும்புகிறாரோ அவங்கிட்ட தான் பேசுவார். அவருடைய சித்தத்தை, இருதயத்தை திறப்பார். அந்த இடத்துக்கு சபை போகணும். நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு வரணும். வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா மாறிடுவோம். அப்போ உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற சத்தம் பெருசாவே தெரியாது. கீழே இப்போ உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குல்ல கீழே, இந்த சத்தம் என்ன கேட்குது? வேலைக்கு போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் அது பெருசாவே இருக்காது. அது பாட்டு கேஷுவலாக செஞ்சுட்டே இருப்போம்.